இன்று தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்க உள்ளார். பதவியேற்பதற்காக அனைத்து தலைவர்களும் வந்துள்ளார்கள். அதில் ராகுல் காந்தி அவர்களும் வந்திருக்காங்க. ஸோ 234 தொகுதியிலிருந்து அனைத்து தலைவர்களும் வந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் அறிவிப்பாங்க. அதுபோக அந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா. அனைத்து மக்களும் இவர் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பல போராட்டத்துக்கு அப்புறம் இவர் ஒரு சிஎம்மாக நிற்கிறார். அதாவது 52 வருஷத்துக்கு அப்புறம் 52, 59 வருஷம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தலைவர்களை உருவாக்கியிருக்காங்க தமிழக மக்கள். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஆட்சிகள் மட்டும்தான் மாறி மாறி கடந்து சென்று வந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு தலைவர் உருவாகியிருக்கார். ஆனால் அந்த தலைவர் தலைவராகிறதுக்கு எவ்வளவு நெருக்கடி வந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இதற்காக பல நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பதவியேற்பு விழா அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு வாரம் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் பதவியேற்பு விழாவை பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. ஏன்னா அதற்கான ஒரு வெற்றி பெற்றதுக்கான ஒரு சரியான கணிப்பு தொகை இல்லை. அவர்கிட்ட ஒரு 118 வெற்றி வேணும். ஸோ 105 தான் வச்சுருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணி யாரையாக சேர்க்கலாம் பார்த்தா எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எந்த ஒரு கட்சிக்காரங்களும் அவருக்கு ஈடு கொடுக்கல. அதாவது சப்போர்ட் கொடுக்காதனால இவ்வளோ நாள் இழுபறியாக இருந்தது. அதை தொடர்ந்து அவர் இப்போ பதவியேற்க வந்திருக்கிறார். இந்த பதவி பார்த்திங்கன்னா உண்மையாகவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கியிருக்கு. வரலாற்றில் இது ஒரு இடம் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு தான் இது நடந்திருக்கு. இன்று இவருடைய பதவியேற்பு விழா டைம் பார்த்திங்கன்னா காலைல 10 மணிக்கு பதவியேற்பு விழான்னு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விழா நல்லபடியாக முடியணும். நல்லபடியாக அவர் ஆட்சி அமைக்கணும். ஸோ ஆட்சி அமைச்ச உடனே முதல் கையெழுத்து எதுக்கு போடுவாங்க அப்படிங்கிற மக்கள் ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிற குறிக்கோளோட நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். அவரும் ஒரு நல்ல முடிவு எடுப்பார். அவருக்கும் ஒரு நல்ல நடக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் மிகப்பெரிய பொறுப்பு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர் இவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல நீங்கள் நான் எடுத்த உடனே உங்களுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்னு ஆதரவு கொடுத்து இப்போ அவர் ஒரு ஜோசப் விஜய் என்பவர் தலைவர் என்ற இவர் குரலுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிறாங்க. பல கோடி மக்கள் இவர் எப்பொழுது தலைவராவார் அப்படிங்கிற தலைவர் கையெழுத்து எப்போ போடுவார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மக்களிடம் இருக்கிறது. ஸோ அனைவரும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் என்கிற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.